லன்ச் முடிச்சாச்சு சூப்பராக. அண்ட் இது வந்து ஹோட்டல் தமிழ்நாடு ஃபுட்டுன்னு சொல்லி நம்ம ஊர் சாப்பாடு இருந்தது. நான் வரும்போது சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் சும்மா ஸ்டாப் பண்ணதில் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம ஒரிஜினல் டெஸ்டினேஷன் கிளம்புவோம். அகோடா ஃபோர்ட். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபோர்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது அதிகமாக ஏறுற மாதிரி இருக்காதுன்ற மாதிரி தான் என்ன ஒரு தாட்டு. ஆனால் பகோடா ஃபோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட் இருக்குது, அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பீச். 3 இன்றைக்கி டே டைமை முடிச்சுக்கலாம். நைட் டைம் இதை வந்து நம்ம என்னென்னு அதுக்கப்புறம் பொறுமையாக பிளான் பண்ணுவோம். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து எவ்வளோ தமிழ் ஆளுங்க வந்து இங்கே வந்திருக்காங்க தெரியுங்களா? நான் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து ஊரில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்த்தா ஃபேமிலியாக வந்திருக்காங்க, வச்சு சர்ப்ரைசிங். நம்ம திங்க் பண்ணுற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. 4 நாள் 5 நாள் லீவு, எல்லாம் ஊருக்கு போகலான்னு இருப்பாங்களே. அதுவும் தமிழ் ரெஸ்டாரண்ட் வர போயிடுச்சு, நிறையா தமிழ் பீப்புள். 3:40க்கு ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. போயிடலாம் பாருங்கள். இந்த ஃபேமிலியில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஃபோர்ட்டு அப்புறம் பீச்சு எல்லாத்துலேயும் இவங்க வராங்க கூட. அப்படி தாங்க, அப்படியே தான் ட்ராவல் பண்ணுவோம் நம்ம. எல்லோரும் ஒரே சைட் சீயிங் லொக்கேஷன் தான் போவோம். இது நல்லாயிருக்கும். வீடியோ என் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னா இது பார்ட் 1ஆகவே வருதா இல்லை பார்ட் 2ஆக வருதான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வி ஆர் இன் கோவா. நேற்று வந்தோம் ஈவினிங்காக. ஸோ இப்போ வந்து டே 2 ஃபுல் டே நீங்கள் கோவாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். காலைல நார்த் கோவாவில் 2 பீச் அண்ட் ஒரு ஃபோர்ட் பார்த்தோம். இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ இன்னொரு பெரிய முக்கியமான ஃபோர்ட் கோவாவில் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அண்ட் அது முடிச்சு வரும்போது அங்கே ஒரு பீச் இருக்குது. அண்ட் இந்த நம்ம போகிற வழியில் தான் வந்து உங்களுக்கு அந்த டால்ஃபின் சைட் சீயிங் சொல்லி ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்கேயும் அங்கே தான் வரும். அது கிட்ட போகும்போது காட்டுறேன். கோவாவில் ஆக்சுவலாக இந்த ஓலா ஊபர்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற டாக்ஸி தான், அவங்க தான் ரேட்டு, அவங்க தான் ட்ரிப்லாம் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் கோவா. எல்லாருமே டுவர்ட்ஸ் ஒரே டேரக்ஷனில் தாங்க போவோம். வெஸ்ட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் போயினே இருப்பாங்க. சவுத்தில் போகிறவங்க, நார்த்தில் போகிறவங்கலாம் ஒரே டேரக்ஷனில் எல்லோரும் ஒரே சைட் சீயிங் லொக்கேஷனுக்கு தான் போவோம். எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்களேன். நான் இன்றைக்கி வீக் டேஸில் வந்தால் சத்தியமாக வந்து பிஸியாக இருக்காது பாருங்க. சரக்கு அடிச்சுனே போகிறாரு பாருங்கள். கோவா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாரு மனுஷன். பில்லியன் ஹெல்மெட் போடுறது ஃபாரினர்கிட்ட தான் நான் பார்த்தேன். நம்ம ஆளுங்கெல்லாம் கோவா கேப்பு தான். டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சேனப்பா நான். வீக் டேஸ் ஆச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக காணும் பொங்கல்லாம் வருதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, தமிழ்நாடு பக்கம்லாம் எங்கள் ஊர் சுற்றாத, காணும் பொங்கல் அன்றைக்கெலாம் கடை இருக்காது, போகிறோன்னா தமிழ்நாடு விட்டு தாண்டி எங்கே வேணால் போடின்னு. அங்கே போனால் அட்லீஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலாக இருக்கும், இங்கே வந்து ஹோட்டல்லாம் எதுவும் இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்னாங்க. நீங்கள் சாப்பிடாதீங்கம்மா, நான் வந்து ரொம்ப தூரம் போகிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி தான் சொன்னேன் கோவா போயிருக்கேன்னு. லாஸ்ட் டைம் ஸ்கூட்டியில் வந்தாங்க. என்ன பிரச்சனைனா அந்த ஃபேசினோவா மொப்பட்டில் வந்தேன் நான். அந்த எங்கே இருக்குது கரெக்டான ரூட்டா அப்படி கீழே குனிஞ்சு பார்த்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து கடுப்பாயிடுச்சு. இந்த தடவை அப்படி இல்லை. நாளைக்கு என்ன பிளான் பண்ண தெரியல. இன்றைக்கி எல்லா பீச்சையும் பார்த்தாச்சு, ஃபோர்ட்டு பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறது என்னோடய பிளான் எனக்கு தெரியலையே. நாளைக்கு காலைல பைக் சர்வீஸ் கொடுக்குறோம். அப்புறம் மதியம் என்ன பிளான் தெரியலைங்க. மேபி ஏதோ சேப்பல் போகலாம், அந்த மாதிரி ஏதாவது சம்திங் பண்ணுவோம். சர்ச் மாதிரி போகலாம், கோயில் இருந்தால் கோயிலுக்கு போவோம். வா சூப்பராக இருக்குது இந்த இடம். ஓகே, ரைட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது நம்ம வந்து ஈவினிங் போவோம், அது சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு பீச் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்டில் திரும்பி நம்ம அகோடா ஃபோர்ட் போவோம்.
இப்போ பாருங்கள் அப்படியே ஈவினிங் டைம் அப்படியே வெதரே மாறுது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது பாருங்கள். உச்சி வெயிலில் போய் அந்த ஃபஸ்ட்டு காலில் ஒரு ஃபோர்ட் பார்த்ததுக்கு இதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபோர்ட் அகுடா 2 கிலோமீட்டர்ஸ். இந்த மேங்க்ரூவ் கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு இருக்கும், பஞ்சாக அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து சன்செட் க்ரூஸ்லாம் போகும். இங்கேருந்து நம்ம உள்ள கடலில் கொண்டு போய் காட்டுவாங்க. ப்ளஸ் வந்து இது சொல்லுவாங்க, பேர் என்னது, இது ஒன்று சொல்லுவாங்களே, டால்ஃபின் வாட்ச் அப்படி சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கும் போவாங்க. பட் ஆனால் வந்து அதெல்லாம் பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர். இந்த ரிவர் பேர் வந்து நெருலா ரிவர். இந்த பாருங்க, டால்ஃபின் ட்ரிப், அகுடா ஜெயில். எனக்கு இந்த லாஸ்ட் டைம் வந்தனால நல்ல வந்து ஒரு மெமரி இருக்குது. அதனால தான் ஈவினிங் வரலாம், ஈவினிங் வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த இடம் வருது. அவ்வளோதான். ஓகேங்க, கவுண்டரில் பெட் டிக்கெட் எடுத்தாச்சு. நம்ம இந்தியன்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்து 25 ருபீஸ் டிக்கெட் உள்ளே வரதுக்கு. ஃபாரினர்ஸுக்கு பர் ஹெட் வந்து 300 ருபீஸ். இந்த ஃபுட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபேமஸ் ஃபுட் வரீங்க பாருங்கள். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, டாய்லெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா விச் இஸ் ஒர்த்து தான். இதுவே வந்து அந்த ஃபஸ்ட்டு போன ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எந்த ஃபெசிலிட்டி கிடையாது, சார்ஜ் பண்ணல, சந்தோஷப்பட்டுக்கலாம். இங்கே பைக் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும்ல அது. ஃபோர்ட்டு, அதோட மேப்பு ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபோர்ட்டு வந்து ஸ்டார் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. ஸ்டார் ஷேப்பில் கட்டி அது வந்து நல்லா அப்பர் ஃபோர்ட் அண்ட் லோவர் ஃபோர்ட்டுன்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ மேலே கீழேன்னு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மெயினான ஃபோர்ட் அது. போகலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, எப்படி இருந்திருக்கு இந்த இடம். இது வந்து தண்ணி போகிறதுக்கு, ஃபோர்ட்டுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு. இங்கே வந்து சும்மா அப்படியே வால் மாதிரி இருக்குது. ஓகே, கீழே வந்து ரைட்டில் மேலே வந்து ஃபஸ்ட்டு வியூ பார்ப்போம். மேலே இவ்வளோ ஹைட் ஏறுது பாருங்களேன். இது உங்களுக்கு தெரியாது, பட் இங்கே பாருங்கள். Look at this view. இதுதான் ப்ளஸ் பாயிண்டிங்க. இட்ஸ் ஆல் அபவுட் டைமிங்க. சரியான டைமிங். நல்லா விண்டியாக இருக்குது. நல்ல லாஸ்ட் டைம் வெயிலில் வந்து காலி ஆகிட்டு போனேன் நான். இந்த தடவை கரெக்டான டைமிங். இதுதாங்க அந்த ஸ்டார் ஷேப்பில் அவங்க சொன்ன இது அப்பர் ஃபோர்ட்டு. நம்ம கீழே ஃபோர்ட், லோவர் ஃபோர்ட் வந்து நம்ம அப்புறம் போவோம். அந்த லைட் ஹவுஸ் அது. அண்ட் ஸ்டார் ஷேப்பில் அங்கே ஒரு எட்ஜ், அங்கே ஒரு எட்ஜ் அப்படி போட்டு இருக்குது ஃபுல்லாக. இது ரொம்ப சர்வலாக இருக்கும் இந்த இடம். ரொம்ப சர்வலாக இருக்கும் இந்த இடம். இந்த வியூ தாங்க, வியூக்காக தான் அது.
செம்ம ஸ்லிப்பரியாக இருக்குது. செம்ம ஸ்லிப்பரியாக இருந்துங்க அந்த இடம். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து கீழே இருக்கிறது வந்து ஜெயிலு நினச்சின்னு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது வாட்டர் டேங்க். இந்த நடுவில் சென்டராக இருக்குல்ல, இது வந்து வாட்டர் டேங்க். அது சாரி, இது வந்து வாட்டர் டேங்க். இது பார்க்குறதுக்கு வந்து எல்லோரும் ஜெயில் நினச்சின்னு இருக்காங்க. கத்துறது நல்லா கேட்குது. இது ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோவாவோட ஃபோர்ட் எத்தனை ஃபோர்ட் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடத்துலேருந்து போட்டிருக்கு. இது பாருங்கள், 7, 9, 12, 13 எல்லாமே போட்டிருக்காங்க. எந்தெந்த ஃபோர்ட்டு எங்கே இருக்குதுன்னு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 7 அங்கே இருக்குது. அங்கேருந்து நம்ம பார்க்கலாம் 8 பார்க்கலாம், அதெல்லாம் தெரியுது. ஸ்ட்ரக்சராக வந்து போட்டிருக்காங்க. அதுபோக வந்து அது எப்படின்னா, வாட் இஸ் தட், அந்த ஜியோகிராஃபிக்கலாக வந்து அந்த மவுண்டைன் ஹில் இருக்கிறது அது எல்லாத்தையும் அப்படி போட்டிருக்காங்க. அண்ட் வாங்க, பீச் வியூ தானே, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பீச் வியூ தானே, பீச் வியூ பார்ப்போம். இந்த ஃபோர்ட் ரொம்ப வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குப்பை போட்டால் அழகாக வந்து பிக்கப் பண்ணிடுறாங்க. எல்லாமே இருக்குது. சூப்பரான வியூங்க தான். ஃபுல் வியூவை நம்ம இங்கே ஃபுல்லாக பார்க்கலாம். அரேபியன் சி. சன்செட்டுக்கு டிஃபால்ட்டாக இங்கே வந்துடலாங்க. அண்ட் வெதர் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டேன். எல்லோரும் வந்து அந்த டால்ஃபின் க்ரூஸ்க்காக கீழே போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டால்ஃபின் ஸ்பாட்டிங்க்கு. ப்ளஸ் உள்ளே அப்படியே கடலுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக மேலே வந்து லைட் ஹவுஸ்க்கெலாம் போக முடியாது, ஆக்சஸ் கிடையாது. ஸோ அதனால் லைட் ஹவுஸ்லாம் போக முடியாது. அந்த வியூ மட்டும்தான். வெதர் ப்ளசண்ட்டாக இருந்தது, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். க்ரௌடு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். அண்ட் வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். அதாவது லோவர் அகோடா ஃபோர்ட் போகலாம். வாங்க, இந்த லோவர் அகோடா ஃபோர்ட் போகிற வழி சிங்கர்ன் பீச் அப்படி சொல்லி பீச். இங்கே பார்க்கிங்க்கு எவ்வளோ வாங்க போகிறாங்க தெரியலையே. இங்கே ஓரமாக நிறுத்துறதுக்கெலாம் சார்ஜுங்க. இங்கே லெஃப்டில் தான் தாஜ் ஹோட்டல் இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. பே பார்க்கிங் சூப்பர். தாஜ் ஃபோர்ட் அகோடா ரெசார்ட் அண்ட் ஸ்பா. பைக் பார்க்கிங் பண்ணியாச்சு. 50 rupees கேட்டாங்க. இப்போ நம்ம இங்கே வந்துருக்கிறது வந்து லோவர் அகோடா ஃபோர்ட். அது 2 சைடும் தாஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நம்ம நடுவில் இருக்கும். சன்செட்டுக்கு இது சூப்பராக இருக்கும். இங்கே ரைட் சைடில் இருக்குது அந்த சிங்கர்ன் பீச். அந்த பீச்சையும் பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே ஃபோர்ட்லேயும் டைம் ஸ்பெண்ட் இருக்கும். அப்பர் அகோடா ஃபோர்ட் மேலே பார்த்தோம்ல, அதான் மெயின் ஃபோர்ட். இது லோவர். பாருங்கள், அங்கேருந்து கீழே வரைக்கும் வச்சுருக்காங்க. ஃபேமிலி வர்றதுக்கான பீச்சுனா இந்த பீச்சு, வேகட்டார் பீச்லாம் வந்து அஞ்சுனா பீச்லாம் ஃபேமிலியோட நல்லா வரலாம். இந்த பாகா பீச் தான் வந்து ஃபேமிலியோட வரலாம். பட் ஆனால் கிட்ஸ் நீங்கள் கூட்டின்னு வரான்னு நினச்சிங்கன்னா கூட்டின்னு வர வேணாம் நினைக்கிற இடம் அதெல்லாம். வந்துட்டு பாங்க, பீச் வந்து கடைசியாக போகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லோவர் அகோடா ஃபோர்ட் போகலாம். இது வந்து தாஜோட ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபோர்ட்டோட ஒரு சைடு அண்ட் இந்த பீச் பாருங்கள். நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய இந்த பார்ட்டி அந்த இது மாதிரி அதெல்லாம் பெருசாக இருக்காது. நல்லா ஃபேமிலியாக ஃப்ரீயாக இருக்கலாங்க. எவ்வளோ பெருசு போகுது பாருங்கள் பீச். இந்த சைடும் போகலாம் ஃபோர்ட்டுக்கு, அந்த சைடும் போகலாம். ஃபஸ்ட் நம்ம இங்கே பார்த்துட்டு வந்துடும்.
சன்செட்டுக்கு நம்ம அங்கே போயிடலாம். எப்படி நல்லா இருக்குல்ல? ஓகே கைஸ், அந்த லோவர் அகோடா ஃபோர்ட்டில் ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்கே பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் அங்கே போகிறோம். ஸோ சன்செட் அன்சைடு தான் ஆகுது. ஸோ அங்கே போனோம்னா சன்செட் நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து நான் பார்த்தப்பே சன்செட் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது எந்த சீசனில் வரீங்க, எந்த மந்தில் வரது பொறுத்து கொஞ்சம் மாறும்ல. ஸோ அதுதான். ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பார்ட்டி சத்தம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் அந்த கோ அண்ட் வைப்போடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா திஸ் இஸ் மஸ்ட். ஈவினிங்கில் மார்னிங்கில் வெயில் இருக்கும்ல, ஸோ ஈவினிங் வந்து நீங்கள் ஃபோர்ட்டை பார்த்துட்டு மியூசியம் பார்த்துட்டு அப்புறம் இந்த லோவர் அகோடா ஃபோர்ட்டுக்கு வரலாம். அண்ட் பக்கத்தில் அந்த சிங்கரின் பீச் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அந்த பீச் ப்ராப்பர்ட்டி, அந்த பீச் பார்க்கலாம். கிட்ஸ் விளையாடுவாங்க. ஸோ கரெக்டாக டைம் போகும். ஃபேமிலிக்கெலாம் பெஸ்ட்டு இந்த பீச் தான். எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஒரு வியூ அழகாக தான் இருக்குது. எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்களேன். மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ட்டு லைட் ஹவுஸோட, கீழே ஒரு ஃபோர்ட்டு சூப்பராக வந்து இருக்குது. அது மெயின்டைன் பண்ணும் பரவாயில்ல. கம்பேரிட்டிவில் வந்து மார்னிங் நம்ம போன ஃபோர்ட்டு கம்பேர் பண்ணும்போது அகோடா ஃபோர்ட் வந்து சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாவ், ஷேடோ நல்லா இருக்குல்ல. சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. அழகாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த ஃபோர்ட்டோட கல்லுலாம் உடஞ்சி விழுந்துருக்குறது கீழே தெரியுது அவங்களுக்கு. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால வந்து இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக தெரியுது எல்லாமே. ஓகே கைஸ், டே எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ சன்செட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு. அண்ட் இங்கே ஒரு கிராஸ் இருந்தது, அதையும் எடுத்த வீடியோ சூப்பராக இருக்குது மேடம். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஆங்கிள் நான் காட்டுறேன் பாருங்களேன். இருக்கிற இந்த ஆங்கிள் பாருங்களேன். சூப்பராக இருக்கலாம் அந்த கிராஸு. அந்த கிராஸ் பார்க்குறதுக்கே வந்து சன்செட்டுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ வாங்க சன்செட் பார்ப்போம். சன்செட் பார்த்துட்டு கிளம்புவோம். I'll end this vlog here guys. Thank you so much for your love and support. And அடுத்த வீடியோ டே 2 என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?